பசுபதி பாண்டியன் அண்ட் பண்ணையாருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் தாண்டி நீங்க பசுபதி பாண்டியன் தான் வந்துட்டு நல்லவரா இல்ல பண்ணையார் தான் நல்லவரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம்லாம் இல்லாம 2 பேருமே நல்லவங்கிற மீட்டர்ல இந்த படத்தை வந்துட்டு கொண்டுட்டு போனதே வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்களுடைய பக்குவம்னு சொல்றதா, இல்ல முதல் படத்துல இருந்த அந்த ஒரு வெறி 3வது 4வது படத்துல இல்லாம ஒரு சமநிலைக்குள்ள வந்துட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு பசுபதி பாண்டியன் தான் சரி, பண்ணையார் வந்துட்டு கொஞ்சம் தவறானவர் தான், அவர் கொஞ்சம் சரியில்லைன்னு எடுத்திருக்கலாம். பட் ஆனால் அவர் எப்படி எடுக்கல. இது வந்துட்டு உண்மையிலேயே அப்படிதான் நடந்ததா, அதனால அதை அப்படியே காட்சிப்படுத்தினாரா மாரி செல்வராஜ், இல்ல வந்துட்டு முதல் படத்துல வந்துட்டு ஆமா நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குல்ல, கீழே இருந்து மேல வர்ற வரைக்கும் அடி அடி நடிப்போம், இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரியில்லை, ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பக்குவமான ஒரு மனநிலைக்குள்ள வரும். அவன் பக்கத்துலயே ஒரு நியாயம் இருக்கு, இவன் செஞ்சதும் சரியில்லை, இவனும் ரொம்ப சரியானவன், அவன் பக்கத்துலயும் சில தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் பண்ணுவோம்ல. எனக்கு இன்னமும் இந்த 4வது படமோ இல்ல 3வது படமோ, அதாவது மாமன்னனுக்கு அப்புறமே மாரி செல்வராஜ் அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இந்த படத்துல இந்த 2 கதாபாத்திரத்தையும் சரியான கதாபாத்திரம் மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு இல்லைன்னு காட்டுன அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஓகே, உண்மையிலேயே வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் அந்த பக்குவத்துக்குள்ள வந்துட்டாரோ அப்படின்னு தோணுது.